அலமேலு வந்துட்டேங்க. மாங்காய் தொக்கு ரெடி. மாங்காய் தொக்கு பண்ண சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. பச்சை மிளகாய் கொடுத்துறேன். ரெடியா எடுத்துட்டு வந்துட்டேன்ப்பா. நான் வரேன். வரமா. இத்தனை வருஷமா இந்த நோட்டை பார்த்து தான் சமைச்சுக்கிட்டு இருந்தேன் இல்லம்மா? உனக்கு ஏன் சமைக்க தெரியல எனக்கு இப்பதான் தெரியுது. உங்க அம்மாக்கு தெரிஞ்சாதானே உனக்கு தெரியறதுக்கா? வணக்கங்க ஐயா. ஏய், என்னடா ஒரு வாரமா வேலைக்கே வரல? அது வந்து என்ன ஒரு 10-15 நாய் ஒன்னா கடிச்சிச்சுங்க ஐயா. என்னது 10-15 நாய் எப்படா ஒன்னா கடிக்கும்? அவசரத்துல பஸ் நினைச்சு நாய் வண்டியில ஏறிட்டேன். போடா. சரிங்க. தம்பி. எக்ஸ்கியூஸ் மீ சார். என்னப்பா இருக்கு? இதெல்லாம் வேணாம்ப்பா. வெங்காய தோசை இருக்கா? இருக்கு. 2 கொண்டா. நம்ம வைக்கலுங்க ஐயா. ஒரு வெங்காய தோசை 75 ரூபா, 2 150 ஆகும். பரவாயில்லையா? பரவாயில்ல, எடுத்துட்டு வா. வேலை எழுத்துறா. அப்புறம் மசால் தோசை இருக்கா? இருக்கு. உங்களுக்கு மசால் தோசை? சரிங்க ஐயா. 2 கொண்டா. ஒரு மசால் தோசை 100 ரூபா, 2 தோசை 200 ஆகும். பரவாயில்லையா? பரவாயில்ல. தம்பி, குடிக்க தண்ணி கொண்டா. கண்ணு முன்னாடி தானே இருக்கு ஜர்க்கில், எடுத்து ஊத்திக்க வேண்டியதானே? சாப்பிடுங்க. ஏன்பா அந்த ஆளுக்கு மரியாதையா கொடுக்க மாட்டேங்கிற? ஆமா, மரியாதை கொடுக்கறதுக்கு அந்த டிப்ஸா கொடுக்க போறேன். பார்த்தாலே தெரியல, புரோக்கரா இருப்பான்டா. இடம் எதுனா முடிச்சு கொடுத்துருப்பான், கமிஷன் வந்திருக்கான். வந்துட்டானுங்க உயிரை வாங்குறதுக்கு. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் ஐயா, எப்படியா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க என்ன தெரியலீங்களா ஐயா? நான் தான் செல்வம். செல்வமா? ஓ, இது உன் ஹோட்டலா? என்னையா என் ஹோட்டலா? இது உங்க ஹோட்டல்யா? நீங்க போட்டு பிச்சையில வாங்கின ஹோட்டல் யாது? காலையில எல்லாம் விழுகாதப்பா. என்னப்பா இது? உன்னுடைய உழைப்புப்பா. ஐயா, உங்க வீட்டுல வேலை செஞ்ச வேலைக்காரனுடைய பையன் நானு. என்ன படிக்க வச்சு ஆளாக்கி நீங்க பணம் கொடுக்கலன்னா நான் இவ்வளவு பெரிய ஆளா இருக்க முடியுமா ஐயா? ஐயா, வேற ஏதாவது சாப்பிடுறீங்களா ஐயா? அதெல்லாம் வேணாப்பா. ஒரு வேலையா கோட்டுக்கு வந்தேன், பசிச்சது சாப்பிட்டு போலான்னு வந்தேன். ஐயா, பணம்லாம் கொடுத்து அவமானப்படுத்தாதீங்க ப்ளீஸ். தம்பி, ஐயா இந்தா வச்சுக்க. வேணாங்க. நன்றிங்க ஐயா. வரப்பா. போயிட்டு கதர் சட்டையை வேட்டி கட்டணும்னு சாதாரணமா நினைச்சிட்டியா? காந்தி கூட கதர் வேட்டி தான் கட்டித்தாரு. இன்னைக்கு அவருடைய போட்டோ எல்லாரும் வீட்லயும் இல்ல. இவருடைய போட்டோ ஒரு காலத்துல எல்லாரும் வீட்லயும் இருக்கும். இனிமேலாவது ஆளை பார்த்து இறப்படாத. போய் வேலை பார்ப்போம். டேய், இங்க வாடா. என்னங்க இந்த கடைக்காரன் எடுத்ததுக்கெல்லாம் திட்டுறான்? ஏன் என்ன? அவன் கண்ணால 100 ரூபாய் எடுத்து அதுக்கு போய் திட்டுறான். என்னடி இதெல்லாம்? பட்டணத்து பொண்ணுல போர் அடிச்சா பாக்குறதுக்கு டிவி, கேக்குறதுக்கு ரேடியோ, விளையாடுறதுக்கு கேரம். ஃபேன் மட்டும் கொஞ்சம் பழசு. இதுக்கெல்லாம் ஏதுடி பணம்? அதான் கழுத்துல செயின் இல்லையே, அடகு வச்சிருப்பா. சேச்சே, அப்படிலாம் பண்ணுவாங்களா? வித்துட்டாங்க. இந்தாங்க ஐயா, இந்த மாசம் வாடகை. பாருங்க. சரிங்க ஐயா.
இந்த மாசம் ஆம்புலன்ஸ் செலவுக்கு வச்சுக்க. சரிங்க. அடடே, மறந்தே போயிட்டேன். விஸ்வநாதன் பொண்ணு வந்திருப்பா. நேரா ரயில்வே ஸ்டேஷன் போய் அவளை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துரு. சரிங்க ஐயா. சார், மெட்ராஸ் ட்ரெயின் வந்துருச்சுங்களா? வந்துருச்சா? வந்துட்டு போயிடுச்சு. பேசஞ்சர்ஸ் போயா 1/2 மணி நேரம் ஆச்சு. ஆமா, யார தேடி வந்த? அது ஒரு சாவு கிராக்கி சார். மெட்ராஸ்ல இருந்து வருது நம்ம உயிரை எடுக்கிறதுக்குன்னு. அந்த சனியை எங்க போய் தொலைஞ்சதுன்னே தெரியலையே. பிரதர், இது உங்களுதா? இல்ல, பெட்டியை பார்த்தா சூப்பரா இருக்கே. இதுக்குள்ள நிறைய பணமும் நகையும் இருக்கும்னு நினைக்கிறேன். எவனோ புட்டா பைய மறந்து வச்சு போயிட்டான். ஏப்பா, ஒரு டீ ஒன்னு போடு. ஸ்பெஷலா ஆர்டரியா? ஸ்பெஷல் டீ போடுப்பா. ஹாய். நீ எதுக்கு எனக்கு ஸ்பெஷல் டீ சொல்ற? பின்ன என் பெட்டி பேக்ல இவ்வளவு தூரம் தூக்கிட்டு வந்திருக்கேன். உனக்கு ஒரு டீ கூட வாங்கி கொடுக்கலனா எப்படி? பெட்டி பேக் உன்னுதா? பின்ன உன் பெட்டி பேக்கா? ஓ, நீதான் அந்த மெட்ராஸ் பொண்ணா? நானே தான். நீ லேட்டா வந்துட்டு என்ன சாவுகிராக்கின் வேற திட்டுறியா? உனக்கு பனிஷ்மெண்ட் தரணும் தான் இப்படி பண்ண. இப்ப பாரு, இதுக்குள்ள ஏதோ இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு ஒரே ஓட்டம் 2 நிமிஷத்துல ஊருக்குள்ள வந்துட்ட. கொழுப்பு ஓவர் தான். உனக்கே இருக்கும்போது எனக்கு இருக்காதா? போலாமா? போலாமே. குனி. ஆமா, இந்த ஊர்ல ஏதாவது ஒயின் ஷாப் இருக்கா? ஏன் இல்ல, டெய்லி ஒரு ஆஃப் அடிச்சுட்டு தான் படுப்பேன். தண்ணி அடிக்காம படுத்தேன்னு வச்சுக்கோ, தூக்கத்துல எந்திரிச்சு நடப்பனா எதுல யாராவது வந்து அவங்கள கடிச்சு குதிரைடுவேனா. தண்ணி அடிச்சுன்னு வச்சுக்கோ, எந்த பிரச்சனையும் கிடையாது. நிம்மதியா படுத்து தூங்கிடுவேனா. நான் நம்ப மாட்டேன். நீங்க பொய் சொல்றீங்க. அதுவும் இஷ்டம். இன்னும் வீடு ரொம்ப தூரமா? அதோ இருக்கு பாருங்க. ஆனா நம்ம இப்படி போக முடியாது. சுத்திக்கிட்டு தான் போகணும், பாதை இல்ல. ஒரு நிமிஷம். அந்த தண்ணி குடிக்க முடியாது. பெட்டி கூட நான் தூக்கிட்டு வரேன். வேணா வேணா, எதுக்கு? பாவம், நீ எவ்வளவு தூரம் தூக்கிட்டு வருவ? சின்ன ஹெல்ப் தானே. தலையில வை. இப்ப பாத்தீங்களா ஆறு, அங்க வருஷம் புறா தண்ணி இருக்குங்க. அம்மா, அம்மா, என்னடி? அந்த மெட்ராஸ் பொண்ணு வந்துருச்சு. வாமா. வணக்கம் அங்கிள். வணக்கம் ஆண்டி. ஏண்டா, அறிவு இருக்கா உனக்கு? அதே பட்டணத்து பொண்ணு வீட்டுக்கு விருந்தாளியா வந்திருக்கு. அது கையில பெட்டி பெட்டிக்கெல்லாம் கொடுத்துட்டு நீ கையை வீசிக்கிட்டு வரையா? பேசாதடா. வாயை திறந்தா கொன்னு விடுவேன். சரி, பெட்டி எடுத்து கூட்டிட்டு வாங்க. நீ உள்ள வாமா. வாங்க. நீ வாமா. சரி அங்கிள். நம்ம வீடு கொஞ்சம் சிறுசாதான் இருக்கும். இது எப்படி உனக்கு சரிப்படும் தெரியல. சேச்சா, அதெல்லாம் இல்ல அங்கிள். இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரிம்மா, குளிச்சுட்டு வா, சாப்பிடலாம். கூட்டிட்டு போ. வாங்க. புளித்தண்ணியும் எங்க வச்சா? சாணியை கரைச்சு சமய கட்டலையா வெப்பா? நீ ஏன்டா இங்க வந்த? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன். என்ன? அந்த பொண்ணு இங்க தங்க வைக்கிறது அவ்வளவு நல்லதில்ல. ஏன்? அதுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கு. அப்படியா? யார் சொன்னது? அதுவே சொல்லிச்சு. அது மட்டும் இல்ல, அதுக்கு அந்த பழக்கமும் இருக்கு. இதுவும் அதுதான் சொல்லிச்சு. சே,
அந்த பொண்ணை பார்த்தா எனக்கு அப்படி தெரியல. ஆ? நீ போடா, போய் மாட்டு தீனி வைப்போ. எனக்கு தான் வந்தது, பின்னாடி அவஸ்தைப்பட போறீங்க. ஆமா, இவனுக்கு வேற வேலையே இல்ல. துணி துவைச்ச அழுக்கு தண்ணியை என்ன பண்றது? அங்கேயே ஊத்துருங்க. சரி. என்ன நாத்தையா அந்த சாரியா? சாரி. எக்ஸ்கியூஸ் மீ. இப்பதான் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. கிண்டலு எங்கிட்ட வச்சுக்கிட்ட மாதிரி எங்க சின்ன கிட்ட வச்சுக்காதீங்க. அவர் ரொம்ப டேஞ்சரான ஆளு. பாக்கலாம். என்னது எப்பவும் போல களி பண்ணிருக்க? எனக்கு தெரியாதாங்க, நமக்கு தாங்க இது. அந்த பொண்ணுக்கு இட்லி வடை பொங்கல் எல்லாம் பண்ணிருக்கேன். அவங்க மட்டும் எங்க பண்ணாங்க, நானும் தான்ப்பா பண்ணேன். ஏய், எல்லாம் எடுத்து போ. கூச்சப்படாம சாப்பிடுமா. எங்க அம்மா கொஞ்சம் சுமாரா தான் சமைப்பாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பரவாயில்ல. அது என்ன, நீங்க மட்டும் ஸ்பெஷலா சாப்பிடுறீங்க? அது களிமா, உனக்கு பிடிக்காது. நீங்க சாப்பிடுறது நான் சாப்பிட கூடாதா? எப்படி இருக்குன்னு தான் பாப்பமே. ஐயோ, ஆண்டி, இந்த இட்லி வடை பொங்கல் எல்லாம் அங்கிளுக்கும் சுமதிக்கும் கொடுங்க. நான் களி தான் சாப்பிட போறேன். அப்பா, என்ன இது ராத்திரில அடிக்கடி ஒண்ணுக்கு வருதே? ஒரு சக்கரை வியாதி வந்திருக்குமோ? நானே வருவேன் அங்கும் இங்கும். எஸ்கியூஸ் மீ, ஒரு சின்ன மிஸ்டேக். அங்கும் இங்கும் இல்ல, இங்கும் அங்கும். புரிஞ்சுதா? ஆமா, உங்க அண்ணன் என்ன பண்றாரு? சொந்தமா டிராக்டர் வச்சிருக்காரு, வாடகைக்கு ஓட்டிட்டு இருக்காரு. எங்க நான் வந்ததுல இருந்து அவர் ஆளே காணோம். லோட் எடுத்துட்டு வெளியூர் போயிருக்காரு. ஹாய் சினோரு, எங்க அண்ணனே வந்துட்டாரு. ஹலோ, ஐம் சந்திரா, உங்க அப்பா ஃப்ரெண்ட் விஷ்ணுநாதன் டாட்டர். ஹலோ, உங்ககிட்ட தான். எங்க அண்ணன் எப்பவுமே அப்படிதான், யார்கிட்டயும் அதிகமா பேச மாட்டாரு. நீங்க ஒன்னும் தப்பா நினைச்சுக்காதீங்க. வாங்க, ரெட் போட்டாச்சுல, ஃபாலோ காயின் போடுங்க. ராரா ராரா. இந்த மெட்ராஸ் பாப்பா நம்மள இன்னைக்கு தூங்க விடாது. ஒரு ஆஃப் கொடுத்து ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். நீ எதுக்கு வந்த? நீங்க பாருங்க. எதுக்கா? உங்களுக்கு தான். நீ ரெடி பண்ணி வை, நான் வந்துடுறேன். தண்ணியா சோடாவா? கோக். பாருங்க அங்கிள், அவர் குடிச்சிட்டு நான் குடிப்பேன்னு ஆண்டி கிட்ட சொல்லி வச்சிருக்காரு அங்கிள். ஐயோ, ஏண்டா, நீங்க வந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டியா? அதுவும் வீட்டுக்குள்ளேயே? இது எனக்காக வாங்கலீங்க ஐயா. அவன் எனக்காக வாங்கினியா? இல்ல, நமக்காக வாங்கின. வாய மூடு. ஒழுங்கா அடிச்சு துரத்திருப்பேன். உன்னை காலையில வச்சுக்கிறேன். போ. அம்மா, தேவர் கடை நெத்திலி மீன் குழம்பு, பாய் கடை பிரியாணி,
கோழி வறுவல், மட்டன் சுக்கா எல்லாம் ரெடி. சூடு ஆறதுக்குள்ள சாப்பிட்டுருங்க. இப்ப எப்படிடா சாப்பிடுறது? ஏன் சொந்த வீட்டுல இப்படி பயந்து சாப்பிடுறீங்க? அதுக்கு இல்லடா, வீட்டுல ஐயர் பொண்ணு ஒருத்தி இருக்கா. அவ இருக்கும்போது நாம எப்படி அசைவம் சாப்பிடுறது? அவளுக்கு ஒரு மாதிரியா இருக்காது. ஒண்ணு பண்றேன், முதல்ல அவளை சாப்பிட வச்சிடறேன், அப்புறமா நம்ம சாப்பிடலாம். எங்க சந்திரா, 3 மணி ஆயிடுச்சு, சாப்பிட. அங்கிள் வந்துட்டுமே. அங்கிள் வரதுக்கு லேட் ஆகும், நீ வந்து சாப்பிட. சரி, அப்ப நம்ம எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடலாம். எனக்கு பசி இல்ல, நான் அப்புறமா சாப்பிடுறேன். சரி, நானும் அப்புறம் சாப்பிடுறேன், மேட்ச் பார்த்துட்டு. ஏண்டா நெய் சோறு வாங்கலையா? இல்லன்ட்டானே. ஆமாமா, நெய் சோறு எப்படி பண்றாங்க? நெய் போட்டு பண்றாங்கப்பா. புளி சோறு? புளி போட்டு பண்றாங்கடா. தயிர் சோறு? தயிர் போட்டு பண்றாங்கடா. அப்ப தண்ட சோறு? ஒண்ணா போட்டு பண்றாங்கடா. என்னது மீன் குழம்பு வாசனை மூக்க தொலைக்குது? ஹாய், எனக்கு நம்ம வீட்ல நான்வெஜ்னு சொல்லவே இல்ல. அதே இந்தாங்க. எல எடு. எடுத்துரு. ஏன் எல்லாரும் பாக்குறீங்க? கூச்சப்படாம சாப்பிடுங்க. கூச்சப்படாம சாப்பிட சொன்னாங்க. அதான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் டேஸ்டா சாப்பிடுறேன். நெத்திலி மீன் குழம்பு போச்சு, 1000 மீன் குழம்பு இருந்தா இன்னும் ஒரு புடி பிடிச்சிருக்கலாம். ஒண்ணுமே புரியலே உலகத்திலே. பாட்டு ஐயர் பொண்ணா அது? ஃபுல் கட்டு. அப்படியா? போதும். இதுல 25,000 ரூபாய் இருக்கு. இந்த மாசம் டிராக்டர் ஓட்டன வாடகை சரியா இருக்கான்னு எண்ணி பாருங்க. சரியா இருக்கு, ரொம்ப நன்றிங்க. வாங்க, மறுபடியும் தேவைன்னா சொல்லி அனுப்பு. சரிங்க. டேய், இந்த பணத்தை கொண்டு போய் அக்கவுண்ட்ல போடு. ஏன் அக்கவுண்ட்ல? டேய், ஆமா, அது எதுக்கு அந்த பணம்? தீபாவளி வருது, எல்லாருக்கும் துணிமணி எல்லாம் எடுக்கணும்ல. அண்ணே, என்ன மறந்துடாதீங்கண்ணே. சரி சரி. இது அப்பாவுக்கு, சரியா? இது அம்மாவுக்கு. இந்தாமா, உன் புள்ள உனக்கு வாங்கிட்டு வந்திருக்காரு. இது யாருக்கு? எனக்கா? சூப்பரா இருக்கு. முக்கியா, இது உனக்கு. சரிண்ணே. இது யாருக்குன்னு? எனக்கா? இல்ல இல்ல, வீட்டுக்கு வந்திருக்க அதுக்கு. யாருக்கு? ஊர்ல இருந்து புதுசா வந்திருக்க அதுக்கு. ஓகே, நான் அப்புறம் கால் பண்றேன். அண்ணே இப்ப பார்த்தாலும் கோவப்பட்டுக்கிட்டே இருக்காருன்னு சொல்வீங்களே, உங்க மேலதான் ரொம்ப பாசமா இருக்காரு. எங்களுக்கெல்லாம் சாதாரணமான ட்ரெஸ் வாங்கிட்டு உங்களுக்கு மட்டும் காஸ்ட்லியான புடவை வாங்கியிருக்காரு. அப்படியா? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. உங்க அண்ணன் எனக்கா வாங்கிட்டு வந்தாரு? உங்களுக்கு தான். முந்திரி பருப்பை போடவும். டேய் இரு இரு, கோதுமை அல்வா பண்ணிருக்கேன், அதை சாப்பிடாம எந்திரிக்கிறியே. நான் நிறைய சாப்பிட்டமா, வயிறு நிறைஞ்சிருச்சு. கொஞ்சமாவது சாப்பிடு, ரொம்ப தான் பிகு பண்றியே. உட்காரு. பாத்து. என்னம்மா? ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் இறுகிடுச்சு, அவ்வளவுதான். ஓ, வந்துடும். பாத்து. ஆணி இறங்கவே மாட்டேங்குது. சுத்தி ஸ்ட்ராங் இல்ல. என்ன சுத்தியோட. எதுக்குடி அருவா?
சுலபமா இறங்கிடுச்சுல. கிரானைட்டுக்கெல்லாம் இருக்கும். என்னாச்சு? படுபாவி பாரு, பாறாங்க தூக்கி போட்டு பானை நெளிஞ்சு போச்சு. எதுக்கு டென்ஷன் ஆகுற? முள்ள முள்ளாலதான் எடுக்கணும், விஷத்தை விஷத்தாலதான் முறிக்கணும். இப்ப பாரு. இப்ப சரியாயிடுச்சா? இந்த கிரானைட்டுகள் எப்படி வீட்டுக்குள்ள வந்துச்சு? அது கிரானைட் கல் இல்ல, எங்க அம்மா பண்ண அல்வா. அல்வாவா இது? இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது. அதோ எங்க அம்மா. என்னை கொண்டாலும் சரி, என் ஜோசிய பொய்யாது. உண்மையை சொல்ல ஏன் அடிக்கிறீங்க? நீங்க போங்கண்ணே, நீங்க போங்க, நான் உன்னை பொழந்துட்டு வந்துடுறேன். இன்னைக்கு போங்க. டேய் ஜோசியா, டேய் அண்ணே, ஜோசியக்காரனே, அண்ணே ஜோசியக்காரனே, அண்ணே அண்ணே ஜோசியக்காரன் நில்லுங்கண்ணே. அண்ணன் ஜாதகத்தை விடுங்கண்ணே, என் ஜாதகம் எப்படி இருக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கண்ணே. ஜாதகமா? அவருக்காவது பொண்ணுதான் கிடைக்காது, உனக்கு எதுவுமே கிடைக்காது. அட பாவி! சார், ஒரு எஸ்பி அக்கவுண்ட் ஓபன் பண்ணணும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் அப் பண்ணி இந்த பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருக்க ஒருத்தர்கிட்ட இருந்து அறிமுக கையெழுத்து வாங்கிட்டு வந்துருங்க. என்னது அறிமுக கையெழுத்தா? அண்ணனுக்கு பக்கத்தூர் பேங்க்ல அக்கவுண்ட் இருக்குது. ஒரு சேஃப்டிக்கு தான் டவுன் பேங்க்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம்னு வந்தோம். அண்ணாமலை ஐயா பையன்னா ஊருக்கே தெரியும். இல்ல சார், இது பேங்க் ரூல்ஸ். உங்களுக்கு யாராவது ஒருத்தர் அறிமுக கையெழுத்து போட்டு தான் ஆகணும். எக்ஸ்கியூஸ் மீ, அந்த ஃபார்ம் கொடுங்க. நான் இந்த பேங்க்ல அக்கவுண்ட் ஹோல்டர் தான். நான் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் தரேன். இல்ல, அது வந்து பரவாயில்லைங்க, நான் இன்ட்ரோடக்ஷன் தானே தர போறேன். லோன் ஒன்றும் கொடுக்க போறது இல்லையே. தாங்க பேனா. ஓகே சார், நான் அக்கவுண்ட்ஸ் எல்லாம் ஃபுல்லா செக் பண்றேன். இந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இட்ஸ் ஓகே. வாங்க மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். 500 சார், 100 சார். 100 சாரி கொடுத்துருங்க. ஓகே, நீங்க உட்காருங்க, நான் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு உங்களை கூப்பிடுறேன். ஏய், நீ ஆர்டர் பண்ண, நான் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். சரிங்கண்ணே. ஏண்டா நீ கை கழுவலையா? இல்லண்ணே, அடிக்கடி கை கூடா எனக்கு ஜலதோஷம் பிடிக்குண்ணே. ஐயோ, இது யாரோடதுங்க? ஹாய். ஹாய். என்னடா இங்க? இல்லண்ணே, பழைய ஃப்ரெண்டு மாதிரி. ஏய், அண்ணே, அந்த செல்போன் இப்படி கொடுங்க. ரொம்ப நாளா செல்போன் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். டேய், இது யாரோட செல்போன்னு தெரியல. போகும்போது மேனேஜர்கிட்ட கொடுத்துட்டு போயிடலாம். ஹோட்டல் மேனேஜர் என்னை விட மோசமானவனா இருந்தா போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துருவோம். ரொம்ப காஸ்ட்லி செல்போனா இருக்கு. 4 மசால் தோசை, பொங்கல், இட்லிலாம் ஆர்டர் பண்ண என்னாச்சு? டேய், பின்னாடி வருதுடா. சரி சரி. வர வர ஹோட்டல் சாப்பாடு ஒத்துக்க மாட்டேங்குதுண்ணே. இதெல்லாம் சாப்பிடறதுக்கு முன்னாடி சொல்லணும். எக்ஸ்கியூஸ் மீ, அது ஏன் ஃபோன்? மறந்து எங்கேயோ விட்டுட்டு வந்துட்டேன். எங்கேயும் இல்ல, வசந்த பவன் ஹோட்டல், வாஷ் ஸ்டேஷன் பக்கத்துல. ஓ யா யா யா. எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நானே வந்து வாங்கிக்கிறேன். இல்ல இல்ல, நான் கிளம்பிட்டேன். உங்க அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நானே கொண்டு வந்து கொடுத்துறேன். இல்ல, உங்களுக்கு எதுக்குங்க வீண் சிரமம்? பரவாயில்ல, உங்க அட்ரஸ் சொல்லுங்க. நம்பர் 15 பாரதி நகர், பொள்ளாச்சி. இன்னும் 10 நிமிஷத்துல நான் வந்துடுறேன். சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ். பாரதி நகர் எங்க இருக்கு? நேரா போய் லெஃப்ட்ல போங்க. சரிங்கண்ணே.
நீங்களா? இந்தாங்க உங்க செல்ஃப். ஓ, thank you so much. பாருங்க. என்னங்க இவ்வளவு தூரம் வந்துட்டு வீட்டுக்குள்ள வராம போனா எப்படி? உள்ள வாங்க. வாங்க. உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? இப்பதான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வந்தேன். முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கீங்க. அட்லீஸ்ட் ஒரு காஃபியாவது சாப்பிடுங்களேன். சரிங்க. என்னங்க அண்ணன் கொஞ்சம் ஓபன் டைப்பு, காஃபி மட்டும் போதும்னு சொல்லிட்டாரு. நான் கொஞ்சம் ஷை டைப்பு, கூச்ச சுபாவம். இந்த தட்டை வடை முறுக்கு இருந்தா போதும். வீட்டுல இல்லைன்னா பரவாயில்லைங்க, ஹோட்டல்ல இருந்து வாங்கி கொடுத்தாலும் சரி. தரேன். ஏன்டா கவலைப்படுத்துற? எவ்வளவு காஸ்ட்லியான போனை திருப்பி கொடுத்துருக்கோம். தட்டை முறுக்கு கேட்டா தப்பா? திருத்தவே முடியாதுடா. எடுத்துக்கங்க. தேங்க்ஸ். வாங்க. வீட்ல யாருமே இல்லைங்களா? அம்மா அப்பா சினிமாக்கு போயிருக்காங்க. ஓஹோ. அந்த போட்டோல கையில தம்பரோட இருக்கீங்களா, என்ன பண்றீங்க? ஹோலி கிராஸ் ஸ்கூல்ல மியூசிக் டீச்சரா வேலை பார்க்கறேன். ஆனா அது பார்ட் டைம் ஜாப் தான். ரேடியோ மிர்ச்சில ரேடியோ ஜாக்கியா ஒர்க் பண்றேன். இதுக்கு முன்னாடி சென்னையில இருந்தேன், இப்போ கோயம்புத்தூர்ல ஒர்க் பண்றேன். ஓஹோ. பாட்டு கத்து கொடுக்கிறதுக்கு ஒரு டீச்சர் வேணும்னு கேட்டேன், அத அரேஞ்ச் பண்ண முடியல. நீங்க தப்பா நினைக்கலனா நான் ஒண்ணு கேட்கலாமா? மிக்சர் தானே, தப்பா நினைக்க மாட்டேன், கேளுங்க. அடிச்சனா? என்ன கேளுங்க. என் தங்கச்சிக்கு பாட்டு கத்துக்கணும்னு ரொம்ப ஆசை. நீங்க அவளுக்கு கத்து கொடுக்க முடியுமா? சாட்டர்டே சண்டே சொல்லி கொடுத்தா போதும், நானே அவளை இங்க கூட்டிட்டு வந்துடுறேன். உங்க அட்ரஸ் சொல்லுங்க, நானே வந்துடுறேன். இல்லங்க, அது 25 கிலோமீட்டர் இருக்கு. பரவாயில்ல, அட்ரஸ் சொல்லுங்க, நான் வந்துடுறேன். வேட்டைக்காரன் புதூர் பக்கத்துல சின்ன மானூருங்க. அங்க வந்து அண்ணாமலை யா வீடு எதுன்னு கேளுங்க, எல்லாரும் சொல்லுவாங்க. அப்ப நெக்ஸ்ட் சாட்டர்டே நான் அங்க இருப்பேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. வரேன். வாங்க. வரேங்க. அப்பா, புது மாலையை மாத்தியாச்சுங்க. என்னங்க? பாட்டி டீச்சர் ஸ்வீட்டோட வந்திருக்காங்க. வாங்க. சுமதி, சுமதி. என்னங்க? நான் சொன்னேனே பாட்டு டீச்சர், இவங்க தான். ஹலோ, வணக்கம். இவங்களை கூட்டிட்டு போமா, நான் உள்ள இருக்கேன். சரி, இந்தா. Thank you. வாங்க. ராஜா, யார் அவங்க? நான் அன்னைக்கு சொன்னேன்லம்மா பாட்டு டீச்சர், இவங்க தான். ஓ. எங்க அம்மா. ஓ, வணக்கம். ஸ்வீட் சாப்பிடுங்க, கேசரி. Thank you. சூடு ஆறதுக்குள்ள சாப்பிடுங்க. நான் 2 weeks கழிச்சு வரேன். ஒரு நிமிஷம், பூ எடுத்துக்கம்மா. இதான் பாட்டி டீச்சர் வாங்கின இந்த ஸ்வீட்டா? போயிட்டு வரேங்க. மழை வர்ற மாதிரி இருக்கு, எப்படிமா போவேன்? பரவாயில்லைங்க, நான் பஸ்ல போயிடுவேன். வயசு பொண்ணு, தனியா எப்படி போவேன்? இரு, பைக்ல கொண்டு போய் விட சொல்றேன். ராஜா. என்னம்மா? மழை வர மாதிரி இருக்கு, இவங்கள பைக்ல கொண்டு போய் விட்டுட்டு வந்துரு. வாங்க. வரேங்க. சரி.
மழை வர மாதிரி இருக்கு, கொஞ்சம் நின்னுட்டு போலாமா? சரிங்க. மழை வந்துச்சு. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம். எனக்கு அடுத்த சனிக்கிழமை வர முடியாது. அதுக்கு அடுத்த சனிக்கிழமையில இருந்து ரெகுலரா வந்துடுறேன். ஏங்க ஏதாவது வெளியூர் போறீங்களா? ஆமா, சென்னை போறேன். ராஜ் டிவில ராஜகீதம்னு ஒரு ப்ரோக்ராம் வருதுல்ல, அதுல பார்ட்டிசிபேட் பண்ண போறேன். அது என்ன ப்ரோக்ராமுங்க? அது ஒரு பாட்டு போட்டிங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஒவ்வொருத்தரை செலக்ட் பண்ணுவாங்க. ஃபைனல் செலக்ஷன்ல யார் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு நம்பர் 1 சிங்கர்னு அவார்ட் கொடுப்பாங்க. அது ஒரு பெரிய கௌரவம் இல்லையா? நிச்சயமா. மழை நின்னுடுச்சு, கிளம்பலாமா? சரிங்க. வயிற்று வலி தாங்க முடியல. எதுக்குடா இப்படி கத்துற? அந்த பாட்டி டீச்சர் ரொம்ப மோசம்மா. ஏன் அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க வாங்கிட்டு வந்த கேசரிய கொஞ்சம் தான் சாப்பிட்டேன். 25 வாட்டி கக்கூசு போயிட்டேன். ஒரே வயிற்று வலி. உங்க கேசரி எவ்வளவோ பரவாயில்ல, கக்கூஸ் மட்டும்தான் போகும், வயிற்று வலிக்கவே வலிக்காது. தாங்க முடியலையே. அம்மா ராதா பாட்டு போட்டில கலந்துக்கிறது. நான் அந்த ப்ரோக்ராம் போகணும். சரி. வீட்ல ஏதாவது சொல்லணும். ஐடியா இருந்தா கூட. சொல்லு சொல்லு சொல்லு. ஐடியா எதுவும் வரலன்னு சொன்னேன். அச்சி, ஐடியா என்னண்ணே? என்னது? உன்கிட்ட ஏன் சொல்லணும்? வீட்டுல அப்பா அம்மாட்டே சொல்லிக்கிறேன். போடா. சரி. ஆனி மாசம் என்ன மாரியம்மன் கோயிலுக்கு? இல்ல இல்ல, ஆனி மாசம் தான் விசேஷம். சனிக்கிழமை போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை பூஜை பண்ணிட்டு திங்கக்கிழமை திரும்பி வந்துடும். நல்ல காரியங்கிறீங்க, போயிட்டு வாங்க. சரிப்பா, நான் வரேன். நான் வரமா? லாஸ்ட் இயர் அவதான் ஜெயிச்சா. ஹாய். நான் அப்புறம் வரேன். See you, bye. நீங்க எங்க? நீங்க காம்படிஷன்ல கலந்துக்கிறத நாங்க பார்க்க வேண்டாமா? அதான் டிவில லைவா காமிக்கிறாங்களே, டிவிலயே பார்க்கலாமே. டிவில பாக்குறது நேர்ல பாக்குற மாதிரி இருக்குமா? அதுவும் இல்லாம நாங்க கூட இருக்கிறது உங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டா இருக்கும்ல. So sweet. Thank you. ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் நர்வஸா இருக்கு. தைரியமா பாடுங்க. நீங்க தான் வின் பண்ண போறீங்க. நாங்க பெரிய செட்டப்பே பண்ணிருக்கோம். ரொம்ப தேங்க்ஸ். அப்ப நான் வரேன். ஆல் தி பெஸ்ட். Thank you. என்னடா எல்லாம் ரெடியா? அங்க பாருங்க. தூள்றா. இது மட்டும் இல்ல, இன்னும் இருக்கு. இத புடிங்க. டேய், அட காதலுக்கு தானே புடிங்கண்ணே. குடுங்க. பாருங்க. அண்ணே, சாக்லேட் எடுத்துங்கண்ணே. ராதா பாடும்போது பலத்த ஆரவாரம் செய்யும், அவருக்கே வாக்களிக்கும். தவறினால் உன் தலை உன்னிடம் இருக்காது. அங்க பாரு. புரிஞ்சுதா? அண்ணே சாக்லேட். அடுத்ததாக கோவை மாவட்டத்திலிருந்து மிஸ் ராதா. என்னடா சக்சஸ்? உங்களால தான் நான் வின் பண்ணேன். ரொம்ப தேங்க்ஸ். நான் என்னங்க பண்ணேன்? நீங்க சூப்பரா பாடுனீங்க. இல்ல, நீங்க எனக்காக கிரவுட் எல்லாம் செட் பண்ணி எனக்காக சப்போர்ட் பண்ண வச்சீங்க. ஒரு நாள் நீங்க கூட இருந்ததுக்கே நான் காம்படிஷன்ல வின் பண்ணேன்னா, வாழ்க்கை பூரா நீங்க என் கூட இருந்தீங்கன்னா நான் எவ்வளவு அச்சீவ் பண்ணுவேன். எஸ், ஐ லவ் யூ.
முக்கியா என்னண்ணே? இந்த கடையில போய் 10 ரூபாய்க்கு கருப்பு கயிறு வேண்டாம். கருப்பு கயிறா? எதுக்கு? நம்ம தான் அரசனூர் மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்து போய் சொல்லிட்டு வந்திருக்கோம்ல, போய் வாங்கு. அப்புறம் அப்படியே அந்த ஹோட்டலுக்கு போய் 2 புளியோதரையும் 2 சக்கரை பொங்கலும் வாங்கிட்டு வா. சரிண்ணே, நீங்க போய் அங்க நில்லுங்க, நான் உடனே வாங்கிட்டு வந்து. சரி அண்ணே, இந்தாங்கண்ணே கருப்பு கயிறு, ஒரு குஸ்கா, ஒரு கோழி பிரியாணி. டேய், பொண்ணு புளியோதரையும் பொங்கலும் வாங்கிட்டு சொன்னேன். என்னென்ன பண்றது? அது மிலிட்டரி ஹோட்டல், அவங்ககிட்ட தானே இருக்குது. அதுக்காக கோழி பிரியாணி வாங்கிட்டு வருவா? கோழியை நான் சாப்பிட்டேன், பிரியாணி மட்டும் தான் இருக்கு. அட வாங்க, என்ன சமாளிக்கிறேன். இல்ல நீங்க சமாளிப்பீங்கன்னு சொன்ன. வாங்க. இந்தாங்கம்மா, மாரியம்மன் கோயில் பிரசாதம். இந்தாங்க கருப்பு கயிறு. இந்த கருப்பு கயிறு ரொம்ப பவர்ஃபுல், சுத்த பத்தமா இருக்கணும். அப்பா என்ன கூட்டம், என்ன நெரிசல், ஏண்டா போனோம்னு ஆகி போயிடுச்சு. பிரசாதம் கூட கடை மூடும் போது வாங்கினது. என்னது? இல்ல, நட மூடும் போது வாங்கினது. எந்த கோவில்லப்பா குஸ்காவும் பிரியாணியும் பிரசாதமா தராங்க? அது குஸ்கா இல்லம்மா, அது வந்து அது நெய் சாதமா. இன்னொரு பொட்டலம் கூட வெண் புளி பொங்கல். சுமதி, போர் அடிக்குதுமா, அந்த வீடியோவுல ஏதாவது ஒரு படம் போடுமா? சரிப்பா. அறிவு இருக்கா? ஏன்டா இப்படி உளறி கொள்ற? நல்ல பாட்டுல இது. அண்ணே, அப்பவே நான் சொன்ன நல்ல சட்டையா போடுங்கன்னு. பாருங்க, டிவில நல்லாவே தெரியல. அது என்னண்ணே, நம்மள மாதிரி 2 பேர் இருக்காங்க. யாருன்னு அது? உலகத்துல 7 பேர் ஒரே மாதிரி இருப்பான்னு சொல்லுவாங்க. நம்ம 2 பேர் இங்க, அவங்க 2 பேர், மொத்தம் 4. மீதி 3 பேர் எங்கண்ணே? ராஸ்கல், பொய் சொல்றது இல்லாம பில்டப் வேற பண்றியா? நீ போன அரசனூர் மாரியம்மன் கோயில் இதானப்பா? ஆமாப்பா. இதுக்கு ஏன்பா பொய் சொல்ற? உண்மையை சொல்லியிருக்கலாம்ல. மன்னிச்சிருங்கப்பா. அந்த பொண்ணோட பாட்டை மட்டும் ரசிக்கிறியா, இல்ல அவளையே ரசிக்கிறியா? புரிஞ்சது. அந்த பொண்ணோட அட்ரஸ் சொல்லு, அவங்க அப்பா அம்மாவை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். அந்த மாடு கிட்ட அடக்கமா இருக்கு தெரியுமா? இந்த மாடு அந்த மாட்டோட மாட்டு பொண்ணா. என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஐயோ இல்ல, அந்த மாடுங்க என்ன பேசிட்டு இருக்குன்னு சுமதி கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நான் நம்ப மாட்டேன். நீ நம்பினா என்ன, நம்பாட்டி எனக்கு என்ன? உண்மைதான், இவங்களுக்கு பேர்ட்ஸ் அனிமல்ஸ் எல்லாம் பேசுற லாங்குவேஜ் தெரியும். உண்மையாவா? இப்ப அந்த மாடுங்க என்ன பேசுது? சொல்றேன். இப்ப என்ன சொல்லுதுன்னா, இந்த வீட்டுக்காரங்க மட்டும் இட்லி பொங்கல் பாயாசம்னு வெரைட்டியா சாப்பிடுறாங்களே, நமக்கு இந்த பருத்தி கொட்டை புண்ணாக்கு மட்டும் குடுக்குறாங்களேன்னு சொல்லுது. இதுங்களுக்காக 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து குக்க கூட்டு வந்தா சமைக்க முடியும்? கொழுப்பு. இப்ப என்ன சொல்லுதுங்க? இப்ப போர் அடிக்குது, நமக்கு ஒரு எல்சிடி டிவி அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லுது. ஐயாவே போர்ட்டபிள் டிவில படம் பாக்குறாரு, இதுங்களுக்கு எல்சிடி டிவி கேக்குதா? மாடுங்க. இப்ப என்ன சொல்லுது? இப்ப என்ன சொல்லுது? இப்போ 2 பொண்ணுங்க ஜாலியா பேசிட்டு இருக்கு. ஆனா மாடுங்க பேசுறத உண்மைன்னு நம்பி ஒரு லூசு தலையாட்டிட்டு இருக்கான். அழும்பு. சுமதி, கோதுமை அடை பண்ணிருக்கேன், சாப்பிட்டு பாருமா. சாப்பிட்டுட்டு சுத்துமா. இல்லம்மா, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதம்மா, இது ஒரு எக்ஸர்சைஸ் மாதிரி. ஒண்ணே ஒண்ணு. அடுப்புல ஏதோ மறந்து வச்சுட்டு வந்துட்டேனே. இரு. வேளை நான் பிழைத்துக் கொண்டேன். அடை சாப்பிடுறேன். நான் இன்னைக்கு விரதம். விரதமா? ஆமா. காலையில சட்டி நிறைய பழையது சாப்பிட்ட? பழையது சாப்பிடலாம், புதுசு தான் சாப்பிடலாம். சாப்பிடு. எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. கல்யாணத்துக்கும் அடைக்கும் என்னடா சம்பந்தம்? உயிரோட இருந்தா தானே கல்யாணம் ஆவறதுக்கு. கஷ்டப்பட்டு அடை பண்ணி வச்சிருக்கேன், கிண்டல் அவனுக்கு. சந்திரா, நீ கொஞ்சம் சாப்பிட்டு பாரு. கொடுங்க. நீங்க கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க ஆண்டி. காரம் கொஞ்சம் தூக்கலா இருக்குல்ல, உப்பு வேற ஜாஸ்தி. புரிஞ்சுதா ஆண்டி?
சமைச்ச உடனே முதல்ல நம்ம கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா மத்தவங்களுக்கு கொடுக்கணும். கரெக்ட் தான். கவலைப்படாதீங்க ஆண்டி, நான் உங்களை சமையல் ராணியா ஆக்கி காட்டுறேன். வணக்கம், இது ராஜ் டிவியின் அறுசுவை அரங்கம் நிகழ்ச்சி. இந்த வாரம் பார்க்க போறது பலாப்பழ அல்வா. இதை செய்து காண்பிக்கிறதுக்காக திருமதி அலமேலு அண்ணாமலை அவர்கள் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம். பலாப்பழ அல்வா எப்படி செய்யறதுன்னு நம்ம நேயர்களுக்கு செய்து காட்டுங்க. முதல்ல வெல்லத்தை பாகு காய்ச்சிக்கணும். இல்லம்மா, பயமா இருந்தது. நீங்க தானே நேத்து டிவில வந்து? ஆமா. உங்க கூட ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? எடுத்துக்கங்க. ஏண்டிமா, என்னையும் மாமியும் ஒரு போட்டோ எடுக்கிறியா? கொடுங்க. சேர்ந்து நில்லுங்க. நேத்து டிவில அசத்திட்டல் போங்க. எங்க ஆத்துல பலாப்பழ அல்வா தான். எங்க ஆத்துக்காருக்கு குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. வாரம் இதே மாதிரி ஏதாவது ஒண்ணு புதுசா பண்ணி அசத்தியுங்க. இந்தாங்க போன். தேங்க்ஸ். வரேன். ரொம்ப சந்தோஷம் மாமி. நல்லா இருந்ததுல. எக்ஸ்கியூஸ் மீ, உங்க சமையல் குறிப்பு ரொம்ப சூப்பர். ஒரு ஆட்டோகிராஃப் போட்டு தரீங்களா? டெய்ரி இருக்கா? கொடு. ரொம்ப தேங்க்ஸ். வரேன். ஆண்டி, நாங்களும் உங்க ஃபேன்ஸ். இந்த வாரம் டிவில என்ன சமைக்க போறீங்க? அது இருங்க. ஃபேன்ஸ் வந்திருக்காங்கல்ல. சரி. முந்திரி கொழுக்கட்டை பண்ணலான்னு இருக்கேன். முந்திரி கொழுக்கட்டை எப்படி பண்றது ஆண்டி? டிவில பாருங்க. சரி, பை. பொறாம. இந்த கோயிலுக்கு கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க தான் அதிகமா வருவாங்க. ஹாய். ஏய், யாரு கையாட்டுற? என் ஃபேனுங்க. சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேனா ஃபேன். என்னப்பா வேட்டி இப்படி சொலிக்குது? காஸ்ட்லி வேஷ்டி 10,000 ரூபாய். 10,000 ரூபாயா? 10,000 ரூபாய் புடவை எடுத்தா ஒரு வேஷ்டி ஃப்ரீன்னு சொன்னாங்க. எங்க அத்தை காசு கொடுத்து புடவை எடுத்துக்கிட்டு வேஷ்டி எனக்கு ஃப்ரீயா கொடுத்து. அடத்து. யமுனையாற்றிலே ஈரக்காற்றிலே கண்ணனோடு நாடாட பாதை பார்த்திட பார்வை பூத்திட பாவை ராதையோ கூட ஆயர்பாடியில் கண்ணனில்லையோ. அழுவாதடா. ஏமா அப்படி கத்துற? குழந்தை அழுவுது இல்ல? நான் என்ன கத்துனேன்? பாடுதானே செஞ்சேன். என்ன பாடுனியா? அத நாங்க சொல்லணும். ஒன்னும் கவலைப்படாத சுமதி. தக்காளி கிலோ என்னப்பா விலை? 20 ரூபாமா. 20 ரூபாயா? என்ன விலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு? 10 ரூபா வாங்கிக்கோ. என்னது 10 ரூபாயா? முன்ன பின்ன தக்காளி வாங்கிருக்காமா நீ? மூஞ்ச பாரு, காலங்காத்தால வந்து உயிரை வாங்கி சாவுகராக்கி. என்னப்பா இப்படி பேசுற? குடுக்க இஷ்டம் தான் குடு, இல்லனா போ. நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி பேசுற ராஸ்கல். தள்ளுமா, வாங்கறது வக்கல்ல வரிஞ்சு கட்டிட்டு வந்துட்டேன். இந்த ஆம்பளைங்களே இப்படிதான், எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவாங்க. முன் கோபிங்க. வெயிட். யாரு கோவப்படுவாங்க, யாரு முன் கோபிங்க? ஆம்பளைங்களா பொம்பளைங்களா? ஆம்பளைங்க தான். அதெல்லாம் இல்ல, பொம்பளைங்க தான் முன் கோபிங்க. முசுடுங்க. இல்ல ஆம்பளைங்க தான் முரடனுங்க. பொம்பளைங்க தான் டென்ஷன் பாத்தீங்க. ஆம்பளைங்க தான் வக்கரத்தி உள்ளவங்க. பொம்பளைங்க தான். ஆம்பளைங்க தான். பொம்பளைங்க தான் கோபம் ஜாஸ்தி. வேணும்னா நிரூபிச்சு காட்டுமா? நிரூபிச்சு காட்டு பார்க்கலாம். ராஸ்கல், எவ்வளவு தைரியம் தான் என்ன கட்டி பிடிப்ப? வெயிட். எதுக்கு டென்ஷன் ஆவறீங்க? எதுக்கு கோபப்படுறீங்க? நீங்க வேணா என்ன கட்டி பிடிங்க, முத்தம் கூட கொடுங்க, எனக்கு கோபமே வராது. வேணும்னா கோஆபரேட் தான் பண்ணுவோம். இப்படி செருப்பெல்லாம் காட்ட மாட்டோம். அதுதான் ஆம்பளைங்க. இப்ப தெரியுதா? பொம்பளைங்க தான் முன் கோபிங்க, டென்ஷன் பார்த்தீங்க. ஆம்பளைங்க எல்லாம் நல்லவங்க, அன்பானவங்க, கோஆபரேட்டிவ் ஆனவங்க. வட்டுமா? நோ டென்ஷன்.